பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே 25வது அதிகாரத்திலே அமத்சியா யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாகும். தேவனுடைய காரியங்களிலே நம் முழு மனதோடு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படித்தான் வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அங்கே ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகி ராஜாவை கொலை செய்த தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். சமயமே உண்டாவதாக. தொடர்ந்து நடந்ததான இந்த யுத்த காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். அமத்சியா எதோமியரை முறியடித்து சேயீர் புத்திர தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பதாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்று சொல்லி கேள்வி வைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவாத. அங்கே அதை எச்சரிக்க வந்த அந்த தீர்க்கதரிசியையும் எச்சரித்து அங்கே அனுப்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவாத. தொடர்ந்து அமத்சியாவின் முடிவு அது பரிதாபமாய் முடிகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்த காலம் முதல் எருசலேம் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அதனைத்தான் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அங்கே அவர்கள் அவனை கொன்று போட்டார்கள். குதிரைகள் மீது அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமயம் உண்டாவதாக. 26வது அதிகாரத்தில் உசியா யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்தது. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான தாயின் பெயர் எக்கோலியாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உசியாவின் ஆட்சி 2 பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. உசியா தேவனை தேடிய காலம். உசியா தேவனை விட்டு விட்டு உண்மையற்றவனாய் இருந்த காலம். 2 காலங்கள். வேதாகமும் தேவனை தேடுதலுக்குள்ள ஆசீர்வாதம் உதவியும் கிடைக்கும் என்று
இங்கே தேவனை மறக்கிறவர்களுக்கு, தேவனை விட்டு விலகிப் போவதற்கு உண்டான வீழ்ச்சி, நியாய தீர்ப்பு, தண்டனை ஆகியவற்றையும் பல இடங்களிலும் அது விளக்கி தருகிறது. உண்டாவதாக. உசியா தேவனை தேடின அந்த நாட்களிலே அவருடைய வழிகளில் நடந்து, அப்பொழுது அவனுக்கு தேவனுடைய கிருபையும் பலமும் உதவியும் கிடைத்ததை நாம் அறிகிறோம். யூதாவின் அரசனாக நல்லாட்சி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. தொடர்ந்து அவனுடைய மேட்டிமை வீழ்ச்சிக்கு வழி நடத்தினது. உசியா ராஜா தான் சாதித்த அனைத்துமே ஆண்டோடைய உதவிதான், அந்த உதவியால்தான் முடிந்தது என்று சொல்லி உணர தவறிவிட்டான். எனவே அதனுடைய அன்பையும் சந்தேகிக்கிற அளவுக்கு அவனுடைய மேட்டிமை போனது. உண்டாவதாக. உசியா அங்கே ஆசாரியனாகிய ஆசாரியனாகிய அசரியா விரோதமாய் பேசின பொழுது, ஆசிரியருக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்தை தூபப்பீடத்தின் முன்பு நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறது. கர்த்தர் உண்டாவதாக. கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக துணிந்தான். எனவேதான் ஆண்டோடைய கோபாக்கினை அங்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் உண்டாவதாக. அவனை தீவிரமாய் அங்கு வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவனும் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். இங்கே அவனுடைய பரிதான முடிவை பார்க்கிறோம். 27வது அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வழிகளெல்லாம் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினால் பலப்பட்டான். 28வது அதிகாரத்திலே ஆகாஸ் யூதாவின் ராஜாவாக செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. அவன் தேவனுடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்யாமல் பல விக்கிரகங்களை வழிகளிலே நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்டாவதாக. ஆம், அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் பட்டணத்தின் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனை கோபம் மூட்டினான். அவனுடைய முடிவும் பரிதாபமாய் இருந்தது. உண்டாவதாக. தொடர்ந்து வசனங்களெல்லாம் தியானிக்கும்படி சர்வ தேவன் தாமே அருமையான நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்கள் செய்வாராக. ஆமென், ஆமென்.